ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷெரீஃப் ஃப்ரை பிரியாணி பார்க்கலாம். ஆமாங்க, ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணுறாங்க மட்டன் பிரியாணி. முதல்ல எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டும் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போனதும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அது கூடவே புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதும் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. நல்ல ஸ்மெல்லு போனதும் நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சம் தயிரும் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்துனா லெமன் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்ச மட்டனை 2 விசில் விட்டுருக்கோம். 2 விசில் விட்டதும் மட்டனை சேர்த்துக்குங்க. அது கூடவே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் அரிசி கலந்து போட்டுக்குங்க. பாஸ்மதி அரிசி ஊற வச்சு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்த அரிசியை பிரியாணி பாட்டில் போட்டு 15 மினிட்ஸ் கழித்து தம் எடுத்திங்கன்னா உதிரியான பாஸ்மதி அரிசியோட மட்டன் பிரியாணி ரெடி. ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.